நம்ம எல்லாருக்கும் லட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அந்த லட்டு மாதிரி ஈஸியா ஒரு மார்க் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, அது விட்டுறலாமா? ஆமா பசங்களா, இந்த இடம், சுட்டி, பொருள், விளக்கம் தருக. இதுல ரொம்ப ஈஸியா நம்மளால 4 அவுட் ஆஃப் 4 வாங்க முடியும். அப்படி ரொம்ப ஈஸியா 4 அவுட் ஆஃப் 4 வாங்க முடியும்னா, அத கண்டிப்பா மிஸ் பண்ணிறவே கூடாது. ஒரு சில டிப்ஸ் மட்டும் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இடம். எங்க இருந்து அந்த பாடல் எடுத்திருக்காங்க? எதுலேருந்து அந்த பாடல் வந்துச்சு? அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய ஆசிரியர் யாரு? அவங்க என்னலாம் எழுதியிருக்காங்கன்றத நீ புக்ல ஏற்கனவே படிச்சிருப்ப. ஸோ ஆசிரியரோட பெயர் எழுத போறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கான பொருள், அதோட மீனிங் என்ன அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டா, கிறிஸ்பா, சின்னதா எழுதினா போதும். ரொம்ப அதிகமாலாம் எழுத தேவையில்ல. ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சா நல்லா இருக்கும்னு தோணுதா? இப்ப காட்டுறேன் இருங்க. ஸோ மேக்ஸிமம் 3 to 4 லைன்ஸ் எழுதினா போதும். அதுக்கப்புறம் விளக்கம் எழுத போறீங்க. இந்த விளக்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5லேருந்து 8 லைன் எழுதினா போதும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்க பாருங்க, இடம். ஏங்கொலி நீர் ஞாழத்து இருள் அகற்றும் என்னும் அடி தண்டி அலங்காரம் என்ற அணி இலக்கண நூல் உரை மேற்கோள் பாடலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு எழுதிட்டு, அதுக்கப்புறம் அதோட ஆசிரியர் பெயர் என்ன அப்படிங்கறத எழுதிருங்க. விளக்கமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 8 லைன் எழுதுனீங்கன்னா போதும். ஸோ இப்படி எழுதுறப்ப கண்டிப்பா இந்த தடவை இந்த இடம் சுட்டி பொருள் விளக்குகள்ல உங்களோட மார்க்கு தாறுமாறா சூப்பரா 4 அவுட் ஆஃப் 4 வந்துடும்.